ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம். 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக கேரி ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக கேரித்த ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஹல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசியை குறித்து, திஸ்பியனாகிய எலியா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல பஞ்சம் வந்துருச்சுப்பா, ஆனா நான் உன்னை போஷிப்பேன், நீ போ, உனக்காக நான் அங்க எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்? காகங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரர் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய கர்த்தர் போஷிக்கிறதுக்கு எப்படி போஷிக்கிறாருன்னா, வெஜ்ஜில் இல்ல நான்வெஜ்ல போஷிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அதுவும் காகம் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வச்சாம, இறைச்சியும் சாப்பிட்டு அந்த ஆத்துல உள்ள தண்ணீரை குடித்தானாம். இப்போ திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க பஞ்சமா இருக்கிறதுனால ஆத்தினுடைய தண்ணி வத்தி போயிருச்சு. இப்போ குடிக்கிறதுக்கு என்ன இல்லை? கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட்டா என்ன குடிக்கணும்? தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அங்கேருந்து கிளம்பி நீ இன்னொரு இடத்துக்கு போ, அங்கேயும் உன்னை போஷிக்கிறதுக்கு நான் யாரை வச்சிருக்கிறேன்னு வாசிங்க. அந்த இடத்துல வாசிக்கும் போது 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்றால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸோ எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு இடத்துல தண்ணி வத்தினாலும் இன்னொருத்தரை கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள், எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் எதிர்காலத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படுறதற்கு கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய கண்கள் காணட்டும், ஆண்டவரே என் கண்கள் சீக்கிரமாய் காணட்டும், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். தீர்க்கதரிசிக்காக ஆயத்தம் பண்ணுவீரே, ஆனால் அவர் ஒரு காலம் முடிஞ்சு இன்னொரு காலத்துல நீ கவலைப்படாம இருக்கிறதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைப்பாரே, ஆனால் நமக்கும் அப்படியே செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தாவீதுனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தாவீது பல இடங்களிலே அவன் போனான், பல இடங்களிலே அவனோடு கூட போராடினார்கள். ஆனா தாவீது போன இடத்துலெல்லாம் ஆண்டவர் ஒரு உதவியை அவனுக்காக கர்த்தர் வைத்திருந்தார். அவனுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவன் தங்குறதற்கு சிங்கம் இல்லாத ஒரு கெபிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அவன் தங்குவதற்கு அந்நிய நாட்டை கர்த்தர் அதற்கு தகுந்த மாதிரி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அவன் ஒரு கத்தி தேவைப்படுதுன்னு சொல்லும் போது ஒரு கத்திய கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அவனுக்கு சாப்பாடு தேவைப்படும் போது ஒரு நாட்டினுடைய ஸ்திரீயை வரவழைச்சு கர்த்தர் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கும் உங்களையும் எனக்கும் தேவனுமா இருக்கிறார். இதுவரையிலையும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் நீங்களாக நடந்து வரவில்லை. உங்களுக்கு எந்தெந்த காலத்தில் எவ்வளவு தேவைப்படுகிறதோ கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருந்ததை கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்தாரா இல்லையா? இதுவரையிலும் உன்னை நடத்தின கர்த்தர் இனியும் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் இதுவரையும் நடத்தினார், இனியும் அவர் நடத்துவார். கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஸோ இந்த 2 காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே வைப்போம். நான் என் எதிர்காலத்தை குறித்து பயப்படும் போது நான் ஒன்றை நம்புகிறேன், நான் கவலைப்பட மாட்டேன். எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யாக்கோபுக்கு ஆயத்தம் பண்ணின கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
நான் நம்புறேன் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வருவதற்கு ஆண்டவர் எனக்காகவே ஒரு குடும்பத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது. அதுவும் எப்போ ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னா, கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் வார்டனாக இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே அந்த ஃபோனை நான் தான் அட்டன் பண்ணி 3 நிமிஷத்துக்குள்ள அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். நானே போய் அவங்கள நானும் தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக கொண்டு போகிறோம். உடனே அவங்களுக்கு என் மேலே ஒரு பெரிய அன்பு வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஓடி அவர் வந்தாரே அப்படின்னு அன்பு. அதெல்லாம் காலம் தாண்டி அவங்க அம்மா ரெடி ஆயிட்டாங்க, காலங்கள் முடிஞ்சிருச்சு. நானும் இங்கே முடிச்சுட்டு சென்னைக்கு போனேன், சென்னை முடிச்சுட்டு திருச்சி வந்தேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய வீட்டில் நான் தங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்போ நான் நம்புகிறேன் இந்த பழக்கத்தை கர்த்தர் எப்போவே உண்டாக்கி இருக்கிறாரு. நான் வார்டனாக பைபிள் காலேஜில் இருக்கும்போதே உருவாக்கி இருக்கிறார் கர்த்தர். அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு விபத்து வர கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ண, நான் முன்னாடி போய் நிற்க. எவ்வளோ நல்லவர் ஆண்டவர். அப்போ இந்த இடத்துல ஊழியக்காரனாய் என்னை கொண்டு வருவதற்கு கூட ஆண்டவர் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தினாரா, ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினாரா. அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், எதிர்காலத்தை குறித்து பயப்படாத தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அவர் கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார். என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வச்சுவேன், என் பிள்ளையை நான் எப்படி கரை சேர்த்துவேன் என்றெல்லாம் பயப்படுகிறீர்களா? என் பிள்ளைக்கு என்ன எதிர்காலத்தை கொடுப்பேன்? நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும் கையை மேல உயர்த்தி, என் காலங்கள் உம்முடைய கரத்திலே. தேவ மனுஷன் சொன்னது போல சொல்லுங்க, என் எதிர்காலம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. என் பிள்ளையினுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்திலே இருக்கிறது, நம்முடைய கரத்திலே அல்ல. ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் அப்படியே எழும்பி தேவ சமூகத்தில் முன்பாய் கடந்து வந்து, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்குது? ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அல்ல, இன்னைக்கு நீங்க நோயாளியா பார்த்த பிள்ளை சாகிற வரைக்கும் நோயாளியா இருக்கும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி அவனுக்கு வரும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது சாகிற வரைக்கும் உங்களுக்கு தொடரணும்னு நீங்க ஏன் நினைக்கணும்? அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு போறதுக்கு உள்ளேயே உங்க நிலைமைகளை மாற்றுறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கு. முடியுமா? முடியாது. ஆண்டவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்க நிலைமையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எப்போ வேணுமென்னாலும் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். எனக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, நான் என்ன எதிர்காலம், இப்படியே போன என் வாழ்க்கை என்ன, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு மட்டும் பிரியமா வாழுங்க, ஆண்டவரோட நெருக்கமா வாழுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. சோதனைன்றது விசுவாச பரீட்சை உங்களுக்கு வரும். கர்த்தர் விசுவாச பரீட்சையை உங்களுக்கு கொடுப்பார், உங்களை சோதிச்சு பார்ப்பார். எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கும், ஆனா நீங்க மறுதலிக்க கூடாது. நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கணும். ஆண்டவரை ஆசீர்வாதத்திற்காக உங்களை பற்றி பிடிக்கல, நீர் உண்மை உள்ள தேவன் என்கிறதற்காக உங்களை பற்றி பிடிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆண்டவரை நெருங்கிட்டு இருக்கணும், விட்டுறவே கூடாது. அந்த பரீட்சை முடியும் பாருங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறத உங்க கண்ணுக்கு கர்த்தர் காண்பிப்பார். அதனால இன்று இருக்கிற நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வரும்னு நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் எப்பவும் மாற்றை 10 பேர் சொல்லியிருக்கலாம் இந்த நிலைமை உனக்கு மாறாதுன்னு. இல்லை, கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். கையை மேல உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லு. எல்லாரும் கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர், நான் நம்புகிறேன்.
எஸ் லார்ட் பிரைஸ். என் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர். என் நிலைமை எப்படி நீடிக்காது. என்னை தூக்குவீர், என்னை நிறுத்துவீர், என்னை அலங்கரிப்பீர், என்னை சாட்சியாக நிறுத்துவீர். சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சுட்டே இருங்க. ரம்தல ஷோகார போர ஹதரரமா. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ராஜாதி ராஜாவே. ஹalleluya. இதோ உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் கட்டப்படுகிறது. இன்று உன் பிள்ளை புறக்கணிக்கப்பட்டவன் தான். இன்று உன் பிள்ளை உருப்படாதவன் என்று பேர் வாங்கினவன் தான். இன்று உன் பிள்ளை நிலைவரம் இல்லாதவன் தான். ஆனால் கர்த்தர் நல்ல ஒரு எதிர்காலத்தை உன் பிள்ளைக்கு கர்த்தர் வைப்பாராக. இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன்.